வணக்கம். முடி சம்பந்தமாக சில அனுபவ மருந்துகளை நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு நம்ம சுயமாக நம்ம செஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் தான், நம்மளை சுற்றி ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயத்தில் தான் இந்த பதிவு உங்களுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். ஒன்றும் ரேரான பிளான்ட் இல்லை. கரெக்டாக சேகரித்து சரியாக பயன்படுத்துனீங்கன்னா நல்ல ரிசல்ட்டெல்லாம் கிடைக்கும். அதை விடுத்து இதெல்லாம் எப்படி தயாரிச்சிக்கலான்னு பார்ப்போம். நாட்டு மருந்து கடையில் வசம்பு வாங்கிக்கிங்க, வேம்பாடம்பட்டை வாங்கிக்கோங்க, கருஞ்சீரகம் வாங்கிக்கோங்க, வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, முழு பச்சை பயிறு, இந்த 5 சரக்கு. இதை பார்த்திங்கன்னா எல்லாமே உதாரணத்துக்கு ஒரு 25 கிராம்னு வச்சுங்க. எல்லாமே ஒரு 25 கிராம்னா தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் போதுமானது. இது எல்லாம் என்ன பண்ணணுன்னா, வசம்பெல்லாம் சின்ன சின்ன பொடி பொடியாக கட் பண்ணி, வேம்பாடம்பட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பொடிசாக உடைச்சிட்டு, வெந்தயத்தை லேசாக நுணுக்குனா போதுமானது, பச்சை பயிரும் லேசாக நுணுக்குனா போதுமானது. அதனால் மீதி எல்லாமே கொஞ்சம் குறகுறப்பான தூளாக அரைச்சிக்கிட்டால் போதுமானது. அதாவது ரொம்ப நைஸான பொடியாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இதை எண்ணெயில் ஊற வைக்க போகிறோம். அதனால் இது ஒரு குறகுறப்பான தூளாக அரைச்சிக்கிட்டால் போதுமானது. இதை அப்படியே ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில், சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வாங்க, அதில் போட்டு நல்லா கரைச்சி துணி கட்டி வேடு கட்டி ஒரு 2-3 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுங்க. வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தோன்னே ஒரு தடவை கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க. இப்படி ஒரு 2-3 நாளைக்கு வச்சிங்கன்னா அதில் இருக்க எக்ஸ்ட்ராக்ட் நல்லா இறங்கி வேம்பாடம்பட்டையோட காரணத்தினால எண்ணெய் சிவப்பாகிடும். இதை வடிகட்ட வேணாம், நீங்கள் அப்படியே வாய்கலமான ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு மேல் தெளிவாக எடுத்து உபயோகப்படுத்திக்க வேண்டியது தான். கொஞ்சம் ஸ்மெல்லு கொஞ்சம் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது. கொஞ்சம் அந்த வசம்போட வாடை இருக்கும். இருப்பினும் உபயோகத்தில் இது ரொம்ப அனுபவத்தில் கை கண்ட ஒரு மருந்து. இதை டெய்லி ஹேர் ஆயில் மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா கண்ணை நிச்சயம் பாதிக்காது. ஒன்றும் விஷத்தன்மையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை தினமும் ஹேர் ஆயில் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, யூஸ் பண்ணுறதுனா இந்த எண்ணெயெல்லாம் சில பேர் முடியோட வேர்க்காலில் படுற மாதிரிலாம் தேய்க்க மாட்டாங்க. என்னமோ மேலால் தேய்ச்சிட்டு போகிறதெல்லாம் உண்டு. அதனால் நல்லா அந்த பயன்படுத்துகிற விதத்தில் அதை பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் அதில் அடையலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, எப்பேற்பட்ட செம்பட்டையும் மாறிடும், அரிப்பு, பொடுகு, நாள்பட்ட பொடுகெல்லாம் மாறிடும், பேணு இருக்கிற இடம் தெரியாமல் ஒளிஞ்சு போயிடும். அதேமாரி பார்த்திங்கன்னா பூச்சி வெட்டு, இந்த பூச்சி வெட்டுனால சில பேருக்கு முடியெல்லாம் முளைக்காமல் அங்கங்கே ஒரு பால்னஸ் இருக்கும். இது ஒரு வைரஸ்னால் ஏற்படக்கூடியது இந்த பூச்சி வெட்டு. அந்த மாதிரி பூச்சி வெட்டு கூட இதில் மாறிடும். தொடர்ந்து உபயோகப்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முடியும் நல்லா கருகருன்னு முளைக்கும், நல்லா ஹேர் க்ரோத்தும் ஆகும். இது பார்க்க சிம்பிளாக தெரியும், ஆனால் இதில் இது 5ம் சேரும்போது ரொம்ப ஒரு விசேஷமான பலன் கிடைக்கும். இதுக்கு ஒரு உள் மருந்தும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு நெல்லிக்காய் கொட்டையை எடுத்துகிட்டு அரைக்கும்போது 2 பெரிய சீந்தில் இலை, நான் ஏற்கனவே பல தொடர்களில் சொல்லியிருக்கேன் அதை பற்றி. 2 சீந்தில் இலையை போட்டுங்க, ஒரு நெல்லிக்காய் அரிஞ்சு போட்டுக்குங்க, தண்ணியை ஊற்றி நல்லா அரைங்க, புளிங்க, தேன் கலந்து காலம்பரை சாயந்தரம் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வாங்க. இது மாதிரி தொடர்ந்து சாப்பிட்றதுனால பெருசாக ஒன்றும் பத்தியமெல்லாம் ஒன்றும் கடைப்பிடிக்க வேண்டியதில்லை. இதை மட்டும் நீங்கள் தனியாக ஒரு ஹைட்ரேட் மாதிரி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு போஷாக் மாதிரி தான் இது. சாப்பிட்டே வந்தால் முடி உதிர்றது கண்டிப்பாக நின்றுடும், முடியும் நல்லா க்ரோத் ஆகும். இலை நிறைக்கு இது ரொம்ப அற்புதமானது. கண்ணுக்கு கூட இது ரொம்ப நல்லது. மேலும் தலைக்கு தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கிற மாதிரி ஒரு பேக்கும் நான் ஒன்று சொல்லிடுறேன். இது செஞ்சு ஸ்டோரேஜ் பண்ண முடியாது, அப்பப்போ தயாரிச்சுக்கிற மாதிரி தான். சேப்பங்கிழங்கு எடுத்துக்கங்க. சேப்பங்கிழங்கு உங்களுக்கு தெரியும், சின்ன கிழங்காக இருக்கும். அது புது கிழங்கோ பழைய கிழங்கோ நீங்கள் வாங்கி நிறையா தேவையான அளவுக்கு வீட்டில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா மாதக்கணக்கில் கிடக்கும். 1-2 கிழங்கை நல்லா வேக போடுங்க. வேக போட்டோன்னா தோலை மட்டும் நீக்கிடுங்க. இதை என்ன பண்ணணுன்னா, மிக்சியில் 2 கிழங்கை போடுங்க, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க, கரிசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுங்க, நல்லா அரைங்க. அரைச்சி நல்லா ஒரு கூழ் மாதிரி பச்சை பச்சைன்னு வரும். அது மாதிரி வரும்போது தலை ஃபுல்லாக தேய்ச்சி ஊற வச்சு ஒரு பேக் மாதிரி ஒரு மணி நேரம் கழித்து குளிச்சுருங்க. கண்ணிலலாம் பட்டால் ஒன்றும் ஆபத்து கிடையாது. இது மாதிரி குளிச்சுட்டு வந்தால் ரொம்ப அற்புதமாக முடி ரொம்ப வேகமாக கருன்னு முளைக்க ஆரம்பிக்குங்க. அது மேலும் முடியே உதிராது. இது அதாவது பார்த்திங்கன்னா சும்மா அப்படி தொட்டாலே வரக்கூடிய முடி கூட பிடிச்சி இழுத்தா கூட வராது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும், நல்லா க்ரோத் ஆகும், நல்லா நெருக்கமாக முளைக்கும். அதுதான் அதில் ஒன்று. ஏன்னா இந்த ஃபொலிக்கல்ஸில் பார்த்திங்கன்னா இதை நிறைய டைப் இருக்குது. எந்த மாதிரி ஒரு அழிவில் உள்ள விளிம்பில் உள்ள ஒரு ஃபோலிக்கல்ஸாக இருந்தாலும் சரி, இந்த பேக்கு போட போட நல்லா க்ரோத்து கிடைக்கும் உங்களுக்கு. இதை வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணால் போதுமானது. முடிஞ்சால் இந்த கரிசலாங்கண்ணி சேர்க்கும் போதே ஆழம் விழுது,
அந்த நுனியில் பார்த்திங்கன்னா வெண்மையாக ஒரு தண்டு மாதிரி இருக்கும், ஈஸியாக அரைப்படுற மாதிரி. அது இருந்தால் ஒரு கைப்பிடி போட்டு இது 3யுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த வெந்த கிழங்கு 2, ஒரு கைப்பிடி அளவுக்கு கரிசலாங்கண்ணி, இந்த கரிசலாங்கண்ணி கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த விழுது ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதை அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு எல்லாத்தையுமே அரைச்சி 1 2 அரைச்சி அப்படியே பசை மாதிரி எடுத்து தலை ஃபுல்லாக தடவி வச்சு நான் சொன்ன மாதிரி குளிச்சுக்கிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். மேலும் இதே மாதிரியே ஒரு ஒரு டை மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த டைனா இது வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக மற்ற பொருள் மாதிரிலாம் உடனே இது வந்து கருப்பு பிடிக்காது. ஆனால் தொடர்ந்து உபயோகப்படுத்திட்டு வந்தால் நிரந்தரமான ஒரு கருப்பு உருவாகும். இது ஒரு அனுபவத்தில் உண்மை. இது சரக்கொண்ணை நீங்கள் அநேகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கேசியா ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரக்கொண்ணை மஞ்சள் நிற பூ பூக்கும். அதாவது இதை வந்து பார்த்திங்கன்னா நந்தன கொன்றை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதில் முருங்கை மாதிரி ஒரு கருப்பாக ஒரு காய் இருக்கும். இந்த காயெல்லாம் ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஆகுது. அதனால் இது ஒன்றும் விஷம் கிடையாது. நிறைய இதுலேருந்து மெடிசன்லாம் எடுக்கிறாங்க. இது வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள பல நோய்களுக்கு இதை பயன்படுத்துவாங்க இந்த காயை. அதனால் நீங்கள் அந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பாக இருக்கும். ரொம்ப பச்சை காயெல்லாம் எடுக்க வேணாம், கொஞ்சம் கருப்பாக இருக்கும், முழுசாகவே கருப்பாக இருக்கும். அது கீழே கூட உளுந்து கிடக்கும். மரத்துலேருந்து ஈஸியாக கூட கொய்யலாம். இது வந்து எல்லா சீசன்லேயும் எல்லா ஊர்கள்லேயும் 1 2 மாதங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். ஆனால் அது வந்து சர்ப்ளஸாக கிடைக்கும். ஸ்டோரேஜ் பண்ணுறது ஈஸி. தேவையான அளவுக்கு ஒரு 10 20 காய் கொண்டாந்து வீட்டில் போட்டிங்கன்னா அது அப்படியே மாத கணக்கில் கிடக்கும். வேணுங்கிறப்ப நல்லா ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு உள்ளதை அப்படியே ஒடித்து அதை சும்மா நீங்கள் ஒரு கல்லில் வச்சு நசுக்குனாலே உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி கருப்பாக ஒரு பசை மாதிரி இருக்கும். அப்படியே ஓட அந்த காயோட ஓடோட நாள் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுங்க. கரிசலாங்கண்ணியை சாறு புளிஞ்சோ இல்லை அதை அரைச்ச விழுதோ அதோடு போட்டு கரைச்சி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நாள் நைட்டே. காலம்புரை இருந்துச்சு, ஏன்னா அது நாள் வந்து அது ஃபெர்மெண்ட் ஆகும்போது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு டை வேல்யூ வந்து வெளியில் வந்து உங்களுக்கு அப்போ தான் வெளியில் வரும். அந்த கெமிக்கல் சேஞ்ச் ஆகி வெளியில் வரும். உடனடியாக செஞ்சு உடனடியாக பூசுனீங்கன்னா அவ்வளோ பலன் அவ்வளோ சிறப்பாக கிடைக்காது. காலம்புரை நீங்கள் ஒரு நேரம் கிடைக்கும்போது தலை ஃபுல்லாக இந்த பேக்கை போட்டு ஊற வச்சு குளிங்க. இது கண்ணுக்கும் ரொம்ப அற்புதமானது. இதை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாலே கேட்ராக்டே வராது. அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் இந்த காய்களுக்கு உண்டு. அதனால் தொடர்ந்து உபயோகப்படுத்திட்டு வாங்க இதை. இது காலப்போக்கில் இது என்ன பண்ணோம்னா உங்களுக்கு முடி உதிர்றதெல்லாம் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கருப்பாகி நிரந்தரமாகவே ஒரு கருப்பு கொண்டு வந்துடும். அதான் அதில் ஒரு பெரிய விசேஷம். அதே மாதிரி மருதாணி இலை உங்களுக்கு தெரிஞ்சது. அதை வந்து தேவையான அளவுக்கு அந்த இலைகளாக கொய்து அம்மியில் வச்சு அரைக்கும் போது எருக்கம் பழுப்பு இலை, அதாவது எருக்கம் பழுப்பு அப்படின்னோன்னா பயந்துடும். எருக்கு அப்படின்னாலே எல்லோரும் பயப்படுறாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. எருக்கஞ்செடியும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அனைத்து நோய்கள்லையும் பயன்படுத்தலாம். ஏன் இதில் வந்து பழைய காலத்தில் கேட்ராக்டு கூட மருந்து செய்வாங்க. அதாவது கண்ணுக்கும் போடுற மருந்துகள்லாம் எருக்கஞ்செடியிலே செய்கிறது உண்டு. அதனால் ஒன்றும் எந்த பயமும் கிடையாது. விஷத்தன்மையெல்லாம் கிடையாது, விஷத்தன்மை உள்ளதெல்லாம் கிடையாது. முடியெல்லாம் கொட்டிட்டோன்னு பயப்பட வேண்டியதில்லை. எருக்கம் பழுத்த இலை, இந்த பழுத்த இலை பார்த்திங்கன்னா செடியிலே நாளைக்கு விழுந்துடும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்கும். அப்படி தொட்டாலே வந்துடும். அந்த மாதிரி செடியிலே இருக்கக்கூடிய பழுப்பாக இருந்தால் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா கீழே அன்றைக்கி நைட்டே கீழே விழுந்துருக்கும். காலம்புரை போய் பார்த்திங்கன்னா பார்க்கலாம், கீழே கிடக்கும். அதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மாதிரி மஞ்சளாக இருக்கிற அந்த இலையை ஒரே ஒரு இலை, கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி, ஒரு இலை சின்னதாக போதும். அது மருதாணியை அரைக்கும் போதே அந்த ஒரு இலையை வச்சு நல்லா நைஸாக அரைச்சி தண்ணியில் கரைச்சி ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுதான் முக்கியம். அந்த செட்டிங் டைம் தான் முக்கியம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அதை வலித்து இதே மாதிரி ஒரு பேக் மாதிரி தடவி ஊற வச்சு குளிங்க. இது குளிக்கிறதுனால இதுவும் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நாளடைவில் முடியெல்லாம் கருத்து நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிக்கும். முடி எப்பொழுதுமே கருப்பாக இருக்கும். இது வந்து அனுபவத்தில் உண்மை. இது தயாரிக்கிற சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வழக்கம் போல் கேளுங்க. கூடுதலான விஷயங்கள் கூட உங்களுக்கு நான் சொல்லக்கூடும். நன்றி, வணக்கம்.